கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போறோம்னா ஒரு நிர்மல் லாட்டரிக்கான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். நிர்மல் லாட்டரி NR 397 டோக்கன் நம்பர் ட்ரா நம்பர் 397. ஓகேங்களா? விவஸ்தா நம்ம டுடே ஒரு நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்க, சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்க தட்டி தூக்க போகிறோம். 3 டிஜிட் வின்னிங்கா, போர்டு வின்னிங்கா, ஆல் போர்டு வின்னிங்கா, ஏபிஎஸ்சிபிசி வின்னிங்கான்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். இப்போ நம்ம நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான அறிவிப்பு. இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது கேஎல் டியரு எல்லாமே சூப்பராக தரமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம். இவங்க நம்மளுடைய பரிசு தொகையை ஏமாற்றாமல் உடனுக்குடனே கொடுத்துட்றாங்க. அதுதான் ஒரு இவங்ககிட்ட இருக்க ஒரு சூப்பரான விசேஷமே. அதுதான் உடனுக்குடனே நம்மளுடைய பரிசு தொகையை கொடுத்துட்றாங்க. அதனால் இவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டுக்குங்க. அதாவது ஃபோன் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணி உங்களுடைய பரிசுக்கான லிஸ்ட்டுகளை கேட்டுக்குங்க. இவங்க கேஎல் டியரு ரெண்டுமே நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இவங்க தொடர்பு கொண்டுக்குங்க. இது சேனல் ஒரு நல்ல வித பொறுப்பு தான். ஏன்னா சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார். முக்கியமான அறிவிப்பு, யாரும் காசு கொடுத்து கெஸ்ஸிங் வாங்காதீங்க. அதாவது முருகன் துணை, சிவன் துணை, ஏதோ துணைன்னு போட்டு ஏதோ ஏமாத்துறாங்க, சீட்டிங் நடக்குதுன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நமக்கு. அதனால தான் இந்த மாதிரி யாருமே காசு கொடுத்து ஏமாறாதீங்க. இந்த துணை போட்டுறவனை அவனை டோட்டலாக அவனை தூக்கி விடுங்க. யாருமே காசு கொடுத்து கெஸ்ஸிங் வாங்காதீங்க. மற்றபடி இவங்களை கேஎல் அண்ட் டியரை இவங்களை தொடர்பு கொண்டுங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். 312 இதில் பார்த்துக்கிறோம்னா அவ்வளோ ஒரு 3 டிஜிட் கொடுத்துருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம வின்னிங்கை ரிசல்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் கொடுக்கணும் இல்லையா? ஆல் போர்டில் 3 பாஸு 1 பாஸு. ஓகேங்களா? இதில் 2மே பாஸ். ஓகேங்களா? அடுத்து பார்த்தா ஏபிஎஸ்சிபிசியில் ஏபிஎஸ்சிபிசியில் பார்த்துக்கிட்டோம்னா 1 2 பாஸு, அதாவது 12 பாஸு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அடுத்து நம்மளுடைய இது வின்னிங். அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டு 2 ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தான். இது வின்னிங் லிஸ்ட்டு. ஜஸ்ட் மிஸ் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த இப்போ என்னன்னு பார்த்துருவோம். 3 டிஜிட் ட்ரிக்கில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்குருவோம். அதில் பார்த்துக்கிட்டோம்னா மிஸ் ஆன நம்பர். ஓகேங்களா? 3 டிஜிட் ட்ரிக்ஸு. ஓகேங்களா? 3 டிஜிட் ட்ரிக்ஸில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு நம்பர் மிக்ஸ் ஆனால் எல்லாத்துலேயுமே இந்த 12 அப்படி இல்லைன்னா 32 எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கோம் நண்பர்களே. எல்லாத்துலேயுமே தாறுமாறாக கொடுத்துருக்கோம். அதுதான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒரு மன வேதனையாக வேறு ஆகிப்போச்சு. அதாவது 3 டிஜிட் ட்ரிக்ஸில் பார்த்துக்கிட்டோம் நம்ம கொடுத்த நம்பர் 138. ஓகேங்களா? 138. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இதில் ஒரு நம்பர் போயிடுச்சா, 8 உள்ளே கொலாப்ஸ் பண்ணிடுச்சா. அடுத்து பார்த்துக்குங்க 3 டிஜிட் பாக்ஸ் இருக்கு இல்லையா? 3 டிஜிட் பாக்ஸில் பார்த்துக்கிட்டோம்னா 143, 127 அண்டு 129. இதுதான் நம்ம 3 நம்பருமே பாருங்களேன். ஒரு வருந்தத்தக்க செயலுங்க. சாரி, இது 129 கிடையாது, 192. இது எல்லாத்துலேயும் இதில் பார்த்தா இந்த நம்பர் 9 உள்ள வந்துச்சு, இதில் 4 உள்ள வந்துருக்கு, இதில் வந்தால் 7 உள்ள வந்திருக்கு. ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு முக்கியமான ஹைலைட்டு பிசி ஓரளவுக்கு வின்னிங்கு காம்பன்சேஷன். அதுதான் மெயினே. நம்மளுடைய சேனலில் வின்னிங் எடுக்கிறது முக்கியம் இல்லை, காம்பன்சேஷன் தான் முக்கியம். அதுதான் மெயினே. ஓகேங்களா? கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸு. நேற்று வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். அதுபோக நம்ம மேலே சொல்லியிருப்போம் 173, 145, அடுத்து பார்த்தா 147. இதில் பார்த்துட்டோம்னா இதெல்லாம் வருந்தத்தக்க செயலுங்க. 2 உள்ளே வந்துருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான தரமான 3 டிஜிட்டே ஒரு 4-5 வின் ஆகிருக்குங்க. சார் ரைட்டு, உடம்பு ஒன்றாக போல கிடையாது. வாங்க இப்போ நம்ம நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங். ஏ போர்டு 3 வச்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் எல்லாமே கூடி வந்துருச்சு. 3 மறுபடியும் உள்ளே வந்துருச்சு. ஓகேங்களா? நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் ஹைலைட்டாக இருந்த நம்பர் ஒரு 3 ஃபாலோவிங்கில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்துக்கிட்டோம்னா 302 மிஷின் நம்பரு 302. ஓகேங்களா? அடித்தது இந்த 1 மட்டும் மாற்றிட்டு 312 அடிச்சிட்டான். இது டோட்டலாகவே மாறிடுச்சு. இதுதான் கொலாப்ஸ் ஆனதுக்கான ஒரு காரணமே. இதை பார்த்துக்கிட்டோம்னா
நம்மளுக்கு 1க்கு ரொம்பவே சான்சஸ் அதிகம் ஆயிடுச்சுங்க. அது கூடி வந்த நேரம் ஆகிப்போச்சு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தா 7, அதுக்கு அடுத்து பார்த்தா 8. ஏ போர்டை பொறுத்தவரை 3 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1, 7, 8 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங். ஏ போர்டு 3 வச்சு பார்த்துட்டீங்க. ஓகேங்களா. அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் பி போர்டு 1. பி போர்டு 1னா நம்மளுக்கு ஹைலைட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா. 0, 2, 5. 0, 2, 5 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங்க. இதுதான் ஓரளவுக்கு நம்மளுக்கு காம்படிட்டிவ் இருக்காது. ஓகேங்களா. பி போர்டு 1 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 0, 2, 5 ஓரளவுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் இதுதான். ஓகேங்களா. 0, 2, 5. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் சி போர்டு 2. சி போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஃபாலோவிங் நம்பரான 4. ஓகேங்களா. 4, 1, 7, 4, 1, 7 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா. சி போர்டு 2 வச்சு 4, 1, 7. இதில் ஏ போர்டில் ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, நானே ஒரு நம்பர் எடுக்கிறேன் 1. பி போர்டில் ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, நானே எடுக்கிறேன் 8. சி போர்டில் ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, நானே எடுக்கிறேன் 4. இந்த 184ஐயே பாக்ஸாக வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை திஸ் இந்த 184 நம்பர். ஓகேங்களா. முக்கியமான ஒரு நம்பர். யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா. ஏபி ஏசி பிசிக்கான ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இதில் நமக்கான ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம தட்டி தூக்க போகிறோம். ஓகேங்களா. இதில் பார்த்துக்கிட்டோம்னா 25, 14. ஓகேங்களா. 25, 14, 91, 79, 15. அதுக்கடுத்து நம்மளுக்கு ஹைலைட்டாக வரக்கூடிய நம்பர் 97. நம்மளுடைய ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் குறைஞ்சபட்ச கெஸ்ஸிங் கொடுத்து எப்படி அதிகபட்ச வின்னிங் எடுக்கிறது தான் நம்மளுடைய ஹைலைட்டான ஒரு நோக்கமே. அதனால் யாருமே யார்ட்டையும் கெஸ்ஸிங் நம்பி வாங்காதீங்க. ஃபஸ்ட்டு எந்த ஒரு கெஸ்ஸிங்குமே கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் கிடையவே கிடையாது. ஓகேங்களா. இன்க்ளூடு மீ. ஓகேங்களா. இந்த நம்பர் இந்த நம்பர் வருமோன்ற ஒரு கெஸ்ஸிங் தான், அதுக்கு பேர் தான் கெஸ்ஸிங். ஓகேங்களா. யாருமே கன்ஃபார்ம் நம்பர் சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஒரு 10 நம்பர் கொடுத்தா அதில் ஒரு நம்பர் அடிக்கும், அதுதான் லக்கில் அடிக்கிறது தான். ஓகேங்களா. அவ்வளோதான். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக மைண்ட் பண்ணிக்கிங்க. யாருமே நமக்கு மிஞ்சி யாருமே கிடையாது. ஓகேங்களா. 251491791597 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 3, 1, 2 வச்சு எடுக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். இதில் ஹைலைட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு 58. ஓகேங்களா. 58 இதையும் சேர்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு 3, 1, 2 வச்சு தான் இப்போ நம்ம ஒரு 3 டிஜிட் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதான் ஈஸியாக நம்ம 3 டிஜிட் ட்ரிக், 3 டிஜிட் பாக்ஸ் இப்போ அதை தான் நம்ம தட்டி தூக்க போகிறோம். இந்த 312 வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன நம்பர் வரும்ன்றதையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வாங்க இப்போ 3 டிஜிட் ட்ரிக்ஸ் அண்ட் பாக்ஸை பார்த்துருவோம். த்ரீ டிஜிட் பாக்ஸ்ன்னு போட்டிருக்கிறேன், அதை நீங்கள் ட்ரிக்ஸாகவும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா. அதை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அதாவது இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 743. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்பர் 743. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 824. ஓகேங்களா. 824. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 537. ஓகேங்களா. 537.
அதுக்கடுத்து நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஓகேங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 19 and 6 196 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஃபைனலாக வரக்கூடிய ஒரு 2 நம்பர் ஓகேங்களா. 297 அண்டு ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நம்பர் ஓகேங்களா 162. அவ்வளோ நண்பர்களே 743824537196297162 இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ் அண்டு ட்ரிக்ஸ். இனிமேல் நான் 3 டிஜிட் ட்ரிக்கை தனியாக கூட உங்களுக்கு கொடுத்துடலாம் நண்பர்களே, சரிங்களா. யாரும் ஏமாறாதீங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொன்னதே ரொம்ப வருத்தமாகி போச்சு. அவர் எப்படி எதில் பண்ணாருன்னு தெரில, எடுத்து அவங்க கான்டாக்ட் பண்ணாருன்னு தெரில. இவ்வளோ கூட ஒவ்வொரு டைம்லேயும் காசு கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு நம்பருக்கு இவ்வளோ கொடு, 2 நம்பர் வாங்கணும்னா இவ்வளோ கொடு, இப்போ நீ இது மொத்தமாக 3 நம்பர் வாங்கினா இவ்வளோ நீ பே பண்ணி தான் ஆகணும். அடுத்தடுத்து பிளாக்மெயில் பண்ணி சீட் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு தான் பண்ணுறாங்கன்னு தெரில. பிரித்து மேய்ஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. அதனால் பார்த்து எல்லாமே கவனமாக இருங்க. எவனையுமே நம்பாதீங்க. திரும்புகிற பக்கம்லாம் திருட்டு போயிலுக்குதேன் ஓகேங்களா. இது ஒரு 3 டிஜிட் ட்ரிக்ஸ். இது ஒரு 3 டிஜிட் ட்ரிக்ஸ் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா. இதை ஒரு ஓரமாக எடுத்துக்கிடுவோம் 312 ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு நமக்கு 3 வந்தால் என்ன நம்பர் வரும்னா இதுலேருந்து நம்மளுடைய ஃபாலோயிங் நம்பர் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோங்க 1 4 7 ஓகேங்களா 147 ஓகேங்களா. இது ஒரு சைட் இருக்கட்டும். 3 வந்தால் ஏ போர்டுக்கு அப்படியே டேரக்ட் ஃபார்வர்டாக கொடுக்குறேன் 2 ஓகேங்களா. ஏ போர்டுக்கு 2. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டு 2 வந்துச்சுன்னா 4 வரும் ஓகேங்களா. அது அப்படியே 4 எடுத்துருவோம். அடுத்து எடுக்க போகிறது பி போர்டில் 1 வந்துச்சுன்னா 8 இறங்கும். இதில் 284 அதாவது 3 டிஜிட் பாக்ஸு 3 டிஜிட் பாக்ஸாக 284 இதை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. ட்ரை தீஸ் தான் எல்லாமே ஓரளவுக்கு சூப்பராக ட்ரை பண்ணி வின்னிங் எடுத்தாலே நீங்களும் நல்லா வரணும்ல ஓகேங்களா. எல்லாருமே நல்லா வரணுங்க, அவ்வளோதாங்க ஓகேங்களா. இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிஞ்சது. நிர்மல் லாட்டரிக்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான கெஸ்ஸிங்கை பார்த்தாச்சு. வேறு ஏதாவது கெஸ்ஸிங் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் கீழே கொடுக்குற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.